நாம் இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் பல நிருபங்களை எழுதியிருப்பது நமக்கு தெரியும். அதில் குறிப்பாக இந்த சபைகளுக்கு எழுதும் பொழுது அந்த சபைகளுக்கு எழுதுகிற அந்த நிருபத்தில் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவர் ரொம்ப முக்கியமாக அட்ரஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த நிருபத்தை அவர் என்ன பண்ணுவார்னா எழுதுவார். அப்படி எழுதும் பொழுது இங்கே இந்த 1 கொரிந்தியர் வரும் பொழுது அவர் பல காரியங்களை, சபையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், அந்நிய பாஷைகள், உயிர்த்தெழுதல், திருமணம் செய்யலாமா வேண்டாமா, திருவிருந்து எடுக்கிறத பற்றிய கேள்விகள், இப்படி பல காரியங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா பதில் சொல்லி எழுதிட்டே வராரு. அப்படி எழுதும் பொழுது இங்கே குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய ஊழியத்தை மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றி சில காரியங்களை அவங்க விளக்கப்படுத்துகிறார். அவர் செய்கிற ஊழியத்தை மற்றவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து அவங்களுக்கு சில பதில்களை சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு இங்கே இருக்கிற அவருடைய விசுவாச மக்களுக்கு சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் அப்படி அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, பந்தய சாலையில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் பந்தய பொருளை ஒருத்தர் தான் பெறுவாங்க. கடைசியாக ஓடி முடிக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் என்ன கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு, நான் எப்படி ஓடணும்னு விரும்புகிறேன்னா அந்த பந்தய பொருளை பெறக்கூடிய அந்த ஒரு ஆள், எவ்வளோ பேர் ஓடினாலும் சரி, 10 பேர் ஓடினாலும் சரி, 100 பேர் ஓடினாலும் சரி, ப்ரைஸ் யாருக்கு தான், ஒருத்தருக்கு தான். அப்போ நான் எந்த மாதிரி ஓடணும்னு விரும்புகிறேன்னா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் என்ன பண்ண விரும்புகிறேன்னா என் ஓட்டத்தை ஓட விரும்புகிறேன். நான் ரொம்ப தெளிவாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு ஓட விரும்புகிறேன்றார். அதே அர்த்தத்தில் தான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம் அப்படின்றது என்ன, நம்ம ஊரில் இந்த கொம்பு சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கொம்பு சண்டை ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. பாக்ஸிங்னு சொல்லியே இங்கிலீஷ் பைபிள்ஸில் அதெல்லாம் போட்டிருக்குது பாருங்கள். இந்த கொம்பு சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொம்பு சண்டை நடக்கும்போது எதிர்க்கு ஆள் இருப்பாங்க, அவர் கொம்பை சுற்றி என்ன பண்ணுவார்னா ஃபைட் பண்ணுவார், எதிர்க்கு இருக்கிற ஆளோட கொம்பு அடிப்பார். அது இல்லாத காலத்தில் பயிற்சியின் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பயிற்சியின் காலத்தில் சும்மாவே சுற்றுவாங்க, கொம்பை சும்மா சுற்றி எதிர்க்கு ஆள் இருக்கிற மாதிரியே சண்டை போகிறது, பாஞ்சு அடிக்கிறதுலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அவர் அது மாதிரி நான் பண்ண மாட்டேன்றார். இப்போ பாக்ஸிங் பண்ணுறாங்கன்னா பாக்ஸிங்கில் அடிக்கும் போது எதிர்க்கு ஆள் இருந்து அடித்தாதான் எதிர்க்கு ஆள் விழுவான். சும்மா பயிற்சி காலத்தில் இந்த ஷேடோ பாக்ஸிங்னு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று என்னென்னா, நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு இல்லைன்னா ஒரு குத்து சண்டைக்கு, ஒரு சிலம்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிற மாதிரி நான் ஓடினா கரெக்டாக பந்தய பொருளை பெறுவேன், ஓடி பந்தய பொருளை பெறுவேன் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓடுறோமா அப்படின்றது தான் கேள்வி. இன்றைக்கு என் செய்தியோட தலைப்பே என்னென்னா, நிச்சயத்தோடு ஓடுங்கள். நிச்சயத்தோடு ஓடுங்க. இல்லைன்னா பாருங்கள், ஒரு எய்மே இல்லாமல், ஒரு கோல் செட்டிங் இல்லாமல் நீங்கள் பாட்டு எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடாதீங்க. ஒரு நிச்சயத்தோட, ஒரு உறுதியான நிச்சயம், இல்லை நான் ஓடுவேன், ஓடினா பரிசை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிச்சயத்தோடு என்ன பண்ணுங்க,
ஓடுங்க அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஓடணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், அப்படி ஓடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஓடினா ஓடி பந்தய பொருளை என்ன பண்ணணும்? பெற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஓடி பந்தய பொருளை பெறணும். அப்போ நிச்சயத்தோடு ஓடுங்க. இப்போ பாருங்க, இங்கே பந்தய பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் ரெண்டு காரியத்தை பந்தய பொருளாக சொல்கிறார். ஏன்னா நம்மளை அவர் என்கரேஜ் பண்ணுறாரு. நான் அவர் ஓடுறதோட மாத்திரம் இல்லை, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு மட்டும் சொல்லலை. அவர் ரொம்ப நம்மளையும் என்ன பண்ணுறாருன்னா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு நம்மளையும் அவர் என்கரேஜ் பண்ணுறார். 2-3 வசனங்களை வாசிக்கலாம் நாம். நீங்கள் தயவுசெய்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 3:14 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்தில் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. எல்லாரும் சொல்லுங்க, பந்தய பொருள் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். என்ன ஏதாவது கஷ்டமா இருக்குதா சொல்றதுக்கு? பந்தய பொருள். பந்தய பொருள். பந்தய பொருளை நல்லா கவனிங்க. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க. அவர் அதுதான் சொல்றார். நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஓடுறேன்றார். அப்படி சொல்லிட்டு இங்க 24 மதிப்பு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? இங்க பாருங்களேன், இங்க அவர் சொல்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்றேன். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் உலகத்தில் ஓடுறாங்கல்ல, ஓட்டப்பந்தயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓடுறவங்களில் ஒரு ஆளுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆனால் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாக ஓடி ஃபினிஷ் பண்ணிட்டாலே, நல்லா கவனிக்கணும், அங்கே ஓடி வெற்றி பெறணும். யார் முதல்ல வராங்கன்றது தான் பாயிண்ட். யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பந்தய பொருள் கிடைச்சிடும். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடுற எல்லாரும், நல்லா கவனிச்சிக்கணும், ஓடுற எல்லாரும் ஓடி கரெக்டாக ஓடி அவர் வகுத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி ஓடி கரெக்டாக முடிக்கணும். ஓடி முடிக்கிற எல்லாருக்குமே பந்தய பொருள். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? ஓடி கரெக்டாக ஓடி முடிக்கணும். அதனால தான் பவுல் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். பாருங்க, அவரோட மரண காலத்தில் சாகிற தருவாயில் இதை சொல்றாரு, என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். அப்படி எப்படி முடித்தேன்? விசுவாசத்தை காத்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஒரு நல்ல போராட்டமாக போராடி முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு பாருங்களேன், எனக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டு இருக்கலாம்ல. ஆனால் கடைசியாக இப்போ நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மட்டும் கிடையாது பந்தய பொருள், எனக்கு மாத்திரம் இல்லை நீதியின் கிரீடம், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதை தருவார். அப்போ நல்லா கவனிக்கணும், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தாலே தேவன் என்ன பண்ணுவார்னா அதை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த பந்தய பொருளை பெறணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிக்கணும், நாம் பல நேரங்களில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறது அல்லது சர்ச்சைக்கு போகிறது அல்லது ஆண்டவரை தேடுறது எதுக்காகனா, நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் ரொம்ப கிறிஸ்தவர்கள் எதுக்காக ஆண்டவரை தேடி வர்றாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, ஆண்டவருடைய சர்ச்சைக்கு போனால் கஷ்டம்லாம் நீங்கிடும்னு சொன்னாங்க, அதனால தான் சர்ச்சைக்கு வரோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை? சர்ச்சைக்கு வந்தால் கஷ்டம்லாம் தீரும், சர்ச்சைக்கு வந்தால் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும், சர்ச்சைக்கு வந்தால் வியாதியெல்லாம் சுகமாகும், சர்ச்சைக்கு வந்தால் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சர்ச்சைக்கு வந்தால் வேலை கிடைக்கும், சர்ச்சைக்கு வந்தால் கல்யாணம் ஆகும்யா,
சர்ச்சுக்கு வந்தால் என்ன ஆகும்? கல்யாணம் ஆகும். சர்ச்சுக்கு வந்தால் குழந்தை பிறக்கும். கவனிங்க. அப்போ இதுக்காகலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதா? இதுக்காகலாம் வரலாம், ஆனால் இதுக்காக மட்டுமே வரக்கூடாது. சில ஆட்கள் வெறும் இதுக்காக மட்டும்தான் வர்றது. எப்பவுமே இந்த பூமிக்கான தேவைகள், பூமிக்கான நன்மைகளுக்காக மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கவனிங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகள், ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்கன்னா, பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய ஓட்டம் எல்லாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். கவனிங்க. அப்போ பந்தய பொருள் அவர் சொல்றாரு. என்ன பந்தய பொருள் அப்படின்னா, ரெண்டு விதமான பந்தய பொருளை அப்படி அவர் சொல்றாரு. ரெண்டு விதமான பந்தய பொருள். ஒன்று, மரணத்துக்கு பின்னாடி, அதாவது நித்தியத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருளை பற்றி பேசுகிறார். இன்னொன்று, இந்த பூமியிலேயே நாம் அடையக்கூடிய ஒரு பந்தய பொருளை பற்றி அவர் பேசுகிறார். ரொம்ப கவனிக்கணும் நீங்க. சில நேரங்களில் இது ரெண்டுத்துக்குமே நாம் என்ன பண்றது இல்லைன்னா விரும்புறதில்லை. இதை அவர் நமக்கு தந்தான்னா தரலனா என்னன்ற மாதிரி சில நேரத்தில் நம்ம வாழ்றோம். இல்லை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இதுக்காகத்தான் வாழணும். அப்ப அங்க என்ன சொல்றாரு? எது அவருடைய பந்தய பொருள் சொல்றாரு பாருங்க. 25வது வசனத்துல சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு இங்கே அவர் அழிவில்லாத கிரீடம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடம். சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடம். இங்கே அழிவில்லாத கிரீடம் என்று எதை வேதம் சொல்லுகிறது என்றால், தேவன் நமக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவன், என்றென்றுமாய் தேவனோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய, பரலோக பாக்கியத்தை பற்றி தான் அவர் இங்க சொல்றாரு. அழிவில்லாத கிரீடம் என்று ஆண்டவர் இங்க பவுலின் மூலமாக எழுதுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். கவனிங்க. அப்ப நாம பெறக்கூடிய பந்தய பொருள் என்பது என்ன? ஒரு அழிவில்லாத நித்தியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்கள் சொல்லுங்க, நான் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவன். சொல்லுங்க, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவன். அல்லேலூயா. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனத்துக்குரியதாய் அது எழுந்திருக்கும். அழிவுக்குரியதாய் அது விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் அது எழுந்திருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழியாத கிரீடத்தை பெறுவோம். இது ஒரு பரிசு பொருள், பந்தய பொருள். இது எங்க எப்ப கிடைக்கும்? நம்ம ஜீவிய காலத்துக்கு பிறகு கிடைக்கும். நாம மரிச்சதுக்கு பிறகு கிடைக்கும். சரி, இது ஒரு பந்தய பொருள். அப்புறம் வேற எதை சொல்றாரு? நீங்க அங்க வாசிச்சீங்கன்னா அங்க பாருங்களேன், அவர் ரெண்டாவதா ஒரு கிரீடம்னு எதை சொல்றாருன்னா, 24வது வசனத்தை நீங்க வாசிங்க, இல்லனா 19வது 24 19. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கவனிங்க 19வது வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும், நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. கவனிங்க, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. இங்க 22வது வசனம், 24 சொல்லிட்டேன், தப்பு. 22வது வசனம், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு இங்க அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அப்ப பவுல் இங்க இந்த பூமியில நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய பந்தய பொருள் என்று எதை சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, தேவன் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் செய்கிறதான சுவிசேஷ பிரசங்கங்களின் மூலமாக இங்கே ஒரு கூட்ட ஆத்துமக்களை நாம ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத அவர் பந்தய பொருள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். சிலரையாவது ரட்சிக்க வேண்டும் என்பது பவுலினுடைய வாஞ்சியா இருக்கிறது. கவனிங்க. அப்ப இந்த பூமியில எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. பூமியில நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அல்லேலூயா. இது பூமியில பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன், நித்திய ஜீவன் மறுமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். நீங்க எல்லாம் ஊழியம் செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஊழியம் செய்றீங்களான்னு தெரியல, ஆனா ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களை ஊழியம் செய்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். ஆமென். உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சித்தது எதுக்காகனா அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதற்காக. ஆமென். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமா? எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதுக்காக ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாத்தினாரு கர்த்தர் நம்மள? அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளி கிட்ட வரவழைச்ச அவருடைய புண்ணியங்களை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, நாம எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தினுடைய மிக முக்கியமான பலனாக, ரிசல்ட்டாக 3 காரியங்கள் நடக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். நீங்க எந்த ஊழியம் செய்யுங்க, சபையில் நீங்கள் பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்க, யூத்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்க, நீங்கள் ஒரு உமன்ஸ் ஃபெலோஷிப் நடத்துங்க, நீங்கள் ஒரு கேர்ஸ் லீடராக இருந்து நடத்துங்க, ஒரு கிராம ஊழியத்தை நடத்துங்க, ஒரு தெரு பிரசங்கம் பண்ணுங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு டீச்சராக இருங்க, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருங்க, சபைக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த விதமான ஊழியமும் செய்யுங்க. ஆனால் அதனுடைய பலனாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் எபேசிய நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தில் அவர் இப்படி சொல்றாரு, சபை ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய விளைவாக, அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் அல்லது அந்த ஊழியத்தின் பலனாக என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்பர் ஒன் என்ன நடக்கணும்? 1, கவனிங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். இது முதலாவது வேலை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் என்ன பண்ணப்படணும்னா, ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டும். இது பலன். 2வது, சபைக்குள்ள வந்த ஜனங்க, நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ள வந்த ஜனங்க நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணணும்னா பக்தி விருத்தி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு விசுவாசி வரும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்றது? வேதம் சொல்லுகிறபடி அவங்க ஒரு குழந்தைய போல இருக்கிறாங்க, பாலுங்கிற ஒரு குழந்தைய போல இருக்கிறாங்க. பலவிதமான பலவீனமான மனப்பான்மையோடு கூட வருவாங்க. உலகத்தினுடைய பல சடங்காச்சாரங்கள், பலவிதமான போதனைகள்ல அவங்க சிக்குண்டு அவங்களுடைய மனதெல்லாம் பாருங்க, சில நேரங்களில் பக்குவப்படாத, முதிர்ச்சி அடையாத மனதாக அவங்க வருவாங்க. இங்க வந்த பிறகு அவர்களை தேறினவர்களாக, அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. இது 2வது நடக்க வேண்டிய மிக முக்கியமான வேலை. 3வது, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுதல். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு, அதாவது வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய ஸ்தானம் என்ன, தங்களுடைய அழைப்பு என்ன, தங்களுக்கான ஊழிய பொறுப்புகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க அங்கே இங்கேயுமாக அலைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் சீர்பொருந்த பண்ணுதல், அவர்களை அவர்களுடைய அழைப்பில் நிலைத்திருக்க செய்து அவர்களுக்கான ஊழியத்தில் அவர்களுடைய கிருபை வரங்கள்ல அவர்களை பயன்பட வைப்பது. அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் ரிசல்ட்டா இருக்கணும். அப்ப சபையில எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தினுடைய நோக்கம், அந்த ஊழியத்தினுடைய பலன் என்னவா இருக்கணும்னா இந்த 3ஆதான் இருக்கணும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, ஜனங்களை பக்தி விருத்தி அடைய செய்வது, அப்ப பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவது. இதற்காகத்தான் தேவன் எல்லா விதமான ஊழியங்களை, இங்க குறிப்பா 5 வகை ஊழியங்களை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் என்கிறதான 5 வகை ஊழியத்தை தேவன் அதற்காகத்தான் ஏற்படுத்தினார் என்று சொல்றார். ஆனா கவனிங்க, எல்லா ஊழியங்களுடைய பலனும் என்னதான்னா இதை செய்வதுதான். இதை செய்து அப்ப சுவிசேஷம் அறிவித்து ஆத்மாதாயம் செய்வது, பக்தி விருத்தி அடைய செய்வது, பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுவது, தேவனுடைய ராஜ்யம். இதை செய்ய செய்ய தேவனுடைய ராஜ்யமானது விஸ்தாரமாகும், தேவனுடைய சித்தமானது இந்த பூமியிலே செய்யப்படும். இதை நாம செஞ்சாலே அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதை செய்யறது தான் ஊழியத்தினுடைய பலன். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க ஊழியம்னு ஒண்ணு செய்றீங்கன்னா அதுல இது நடக்குதா அப்படின்னு பாருங்க.
நீங்க செய்கிற ஊழியங்கள்ல இந்த மூணுல எது நடந்தாலும் அதுல ஆண்டவர் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால தான் பவுல் அங்கே தன் ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்றார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு. அப்ப அவர் எதுல போக்கஸ் பண்றாருன்னா, சுவிசேஷம் அறிவித்து சிலரை ரட்சிக்கிறதுல அவர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஊழியத்தை அவர் ரொம்ப கவனத்தோட, கரிசனையோட, அக்கறையோட அவர் செய்கிறார். கவனிங்க. அப்ப அது ஒரு பக்கம் அவருடைய கவனத்துக்குரியது. அதே நேரத்தில் மற்ற ரெண்டும் வேண்டாம் என்று சொல்லல. நம்ம மக்கள் பக்தி விருத்தி அடைவதையும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணுவதையும் மிக முக்கியமான ஊழியமாகவே வேதம் என்ன பண்ணுதுன்னா சொல்லுகிறது. நான் சொல்றேன், இப்ப நீங்க செய்யற ஊழியங்கள்ல, நீங்க ஊழியம் செய்வீரானால் கட்டாயம் செய்யணும். இப்ப நீங்க செய்கிற ஊழியங்கள்ல இது நடக்குதா? சுவிசேஷம் அறிவித்து மக்கள் ஆண்டவர் அண்டையில் வருகிறார்களா? இது முதல்ல. சரி, இல்லையா, நாங்க சுவிசேஷ ஊழியத்தில் ஃபோக்கஸ் பண்ணல. சரி, சபைக்குள்ள இருந்து நீங்கள் மற்றவர்களை பக்தி விருத்தி அடை பண்ணுகிறீர்களா? உங்கள் மூலமாய் மக்கள் தேவனை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், இன்னும் ஆவியில் அனல் உள்ளவர்களாய், தங்களுடைய வரங்களை பயன்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கான ஒரு சேனையாக அவர்கள் எழும்புகிறார்களா? அது நடக்குதா? இல்லைனா பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிறார்களா? எங்கெல்லாம் சில நேரத்தில் ஒழுங்கற்று இருக்கிறார்களோ, தங்களுடைய அழைப்பு தெரியாம, தங்களுடைய ஸ்தானம் எதுன்னு தெரியாம அவர்கள் அலைமோதும் பொழுது அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் சீர் பொருந்த பண்ணி அவர்களை ஒழுங்காக நிலைநிறுத்தி பலனுள்ளவர்களாக மாற்றுவது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஊழியம் உங்க மூலமா நடக்குதா? இதுல எது நடந்தாலும் கவனிங்க. இப்ப பவுல் சொல்ற மாதிரி நீங்க உங்களுடைய பந்தய பொருளை பெறுகிறீர்கள். ஒன்று கவனிங்க, நித்திய ஜீவனுக்கான பலன் அது முடிவில் கிடைக்கும். இங்கே உள்ள பலன் இப்போவே என்ன பண்ணோம்னா உங்கள் கண் கூடாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். உங்கள் கண் கூடாக பார்க்க முடியும். அப்போ கவனிங்க, உங்கள் ஊழியத்திற்குள்ள நீங்கள் பலனை பார்த்துக்கிட்டே வருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஓடினா என் ஓட்டத்தில் நிச்சயமாக அதில் ஒரு பலன் உண்டாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், கவனிங்க, இந்த ரெண்டு விதமான பலனையும் நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, பரலோக பலன் முடிவில் கிடைக்கும், இப்போ பூலோக பலன் இப்போ கிடைக்கும். இந்த பலன் கூட யாரால தான் கிடைக்கும்னா தேவனால தான் கிடைக்கும். பிரைஸ் காட், ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த பலன் யாரால கிடைக்கும்னா தேவனால கிடைக்கும். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. இதே 1 கொரிந்தியர்ல அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா அதை விளக்குறாரு. நான் யாரு, அப்போல்லோ யாரு? நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினா, கர்த்தர் தான் விளைய செஞ்சாரு. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, உங்க ஸ்தானத்துல உங்களுக்கான ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த ஊழியத்திற்கான பலனை தேவன் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கவனிக்கணும். இப்ப நீங்க நிச்சயம் உள்ளவர்களாய் ஓடுங்கள், பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆனா ஒண்ணு, உங்களை நான் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கவனம் செலுத்த விரும்புகிறேன். என்னன்னா, நீங்க ஊழிய பாதையில ஓடும் பொழுது பவுல் சொல்றாரு, கொலோசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அதுல தான் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புகிறேன். என்ன சொல்ல? மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், கவனிங்க, எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நல்லா கவனிங்க. ஓட்டம் உன்னுடையது, நீ ஓடுற, உனக்கான பந்தய பொருளை தேவன் வச்சிருக்கிறாரு. அப்படி நீ ஓடும்போது உன் ஓட்டத்தினுடைய பலனை நீ இழந்து போகிறதுக்கு ஒருவன் உன்னை என்ன பண்ணக்கூடும்னா வஞ்சிக்க கூடும்ன்றார். உன் பந்தய பொருளை நீ இழக்கிறதுக்கு ஒருவன் உன்னை வஞ்சிக்க கூடும். அப்ப என் பந்தய பொருளை நான் இழக்கிறதுக்கு ஒருத்தன் என்னை திசை திருப்ப முடியுமானால் நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? ஏங்க, நான் அதை தான் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில், இந்த பூமியில் ஒரு ஓட்டத்தை ஓடுறவன் எவ்வளோ அதுக்கு பிரயாசப்படுவான். நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பயிற்சி காலம் வரும்போது 3 மாதம் 6 மாதம் அவன் என்ன உணவு கட்டுப்பாடு, என்ன உடற்பயிற்சி, எவ்வளோ தூக்கம், எவ்வளோ அது இதுன்னு என்னென்னவோ சாப்பிட்டு அதுக்கு தயார்படுத்திட்டு வந்தால் அந்த பந்தய பொருளை ஒருத்தன் இழக்க வைக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். அவ்வளோ டெடிக்கேஷனோட, அவ்வளவு அர்ப்பணிப்போட பிரயாசப்படுகிற அவனுடைய பந்தய பொருளை ஒருத்தன் தட்டிக்கிட்டு போயிடுறான்னா
அது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். அப்போ கவனிங்க, உங்கள் பந்தய பொருளை ஒருத்தன் இழக்க வைக்க முடியுமானா இழக்க வைக்க முடியும்ன்றாரீங்க. எது உங்க பந்தய பொருளை இழக்க வைக்க முடியும்ன்றத இங்க பவுல் சொல்ற காரியங்கள்ல இருந்து 1-2 நேரம் அனுமதிக்கிறபடி நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஓடிட்டே இருக்கிறீங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமா, அந்த நிச்சயத்தோட ஓடுங்க. நான் ஓடுறேன், என் ஓட்டத்துக்கான பலன் கத்த தருவார். அந்த நிச்சயத்தோட ஓடுங்க. அப்ப பந்தய பொருளை இழக்க செய்யக்கூடிய காரியம் என்ன? வாசிங்க, வசனம் 5-6 நாம வாசிக்கலாம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து ஆவியின்படியே நான் எதை படிக்கிறீங்க? 1 கொரிந்தியருக்கு வாங்கம்மா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5-6. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லையே? நல்லா கவனிங்க, இந்த பவுலோட ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன பண்றாங்கன்னா, பல நேரங்களில் இந்த பேதுருவோடையும் மற்ற அப்போஸ்தலர்களோடையும் ஒப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பவுல் மற்றவங்க அளவுக்கு இல்லை. பவுல் தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்றாரு. அவர் ஒன்றும் அப்போஸ்தலர்லாம் கிடையாது. அப்போஸ்தலர்லாம் யார் தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலர், யாக்கோபு அப்போஸ்தலர், ஏன் அப்போல்லோ கூட அப்போஸ்தலரா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இந்த பவுலை என்ன பண்ண முடியாதுன்னா அப்போஸ்தலராக ஒப்புக்கொள்ள முடியாது என்று அங்க சொல்ற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த பேதுருவோடையும் மற்ற அப்போஸ்தலரோடையும் நீங்க எண்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஊழியமும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் வேற, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியமும் வாழ்க்கை முறையும் வேற. பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிக்கணும். நீங்க முதல்ல நம்முடைய பந்தய பொருளை இழக்க செய்யக்கூடிய காரியம் எதன்னா, உங்க வாழ்க்கைய உங்க அழைப்பை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்தல் இருக்குது இல்லையா? இது உங்க வாழ்க்கைய உங்க ஊழியத்தை கெடுத்து விடக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க. மற்றவங்க பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே பார்க்காத. இது என்ன பிரச்சனைனா, இது நமக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துடுது. சின்ன வயசுல இருந்தே எப்படி வருது தெரியுமா? நம்ம பிள்ளைங்களை கூட பாருங்களேன், பிள்ளைங்களை கூட திட்டும் போது எப்படி திட்டுவான்? ஏய் ரமேஷை பாரு, சுரேஷை பாரு, பிரகாஷை பாரு, மகேஷை பாரு, ஆமா அவனை பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, அவன் எப்படி நல்ல பைபிள் படிக்கிறான் பார், அவன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பார், அவன் எப்படி சர்ச்சுக்கு போகிறான் பார், அவன் என்ன எப்படி கீபோர்டு வாசிக்கிறான் பாரு, ஸ்போர்ட்ஸில் எப்படி சிறந்து விளங்குறான் பாரு, அதில் எப்படி நல்லா இருக்கான் பாரு, இதில் எப்படி. இது குழந்தையிலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நம்ம எப்போவுமே அவனை பாரு இவனை பாரு இவனை பாருன்னதுனால நம்ம அடுத்தவங்களை பார்த்தே வளர்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து வளரும்போது ஐயோ அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைக்கிற நல்லதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைக்கிற விசேஷமான ஆற்றல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி, சிலர் ஏங்கி ஏங்கி, சிலர் வீங்கி வீங்கி, ஏங்கி வீங்கி, அப்புறம் ஆமா உடைஞ்சு வாழ்க்கையில தனக்கு என்னதான் கிடைச்சிருக்குது, தான் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரம்ப பெற்றது என்பதை கடைசி வரையில, சில ஆட்களுக்கு சாகிற வரைக்கும், சிலருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அவங்களால என்ன பண்ணவே முடியாதுன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையில அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே கெட்டு போயிடுவாங்க. பாருங்க, வாழ்க்கை கெட்டு போறது ஒரு அதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது. உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமையில் காலையிலேருந்து தோட்டத்தில் வேலை செய்ய ஒரு ஆளை காலையில் கூப்பிட்டாரு. அவனுக்கு பேசின மாதிரி கூலி கொடுத்தார். ஒரு நாள் என் தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பணம் கூலி தர்றேன்
ஒரு பணம் கூலி தர்றேன். அவன் ரொம்ப சந்தோஷமா வந்தான். காலையில் 6 மணிக்கு அவன் வரும்போது இல்லை, அவன் உள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? வேலை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என் நாள் வெறுமையா போகாது. இன்னைக்கு நான் முழு சம்பளம் வாங்க போறேன். ஏன்னா அவன் என்ன நினைச்சான்னா, ஒரு பணம் சம்பளம்ன்றது ஒரு நல்ல சம்பளம், நல்ல சம்பளத்தை இன்னைக்கு எனக்கு தரப்போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா வந்தான். சந்தோஷமா தான் வேலை செஞ்சான். அவன் நல்லா வேலை செஞ்சு வேர்வை சிந்தி அவன் உழைப்ப முழுசா போட்டான். அவனுக்கு பாருங்க, அவன் உழைப்பெல்லாம் ரொம்ப வீணா எங்க தெரியுமா போச்சு? கடைசியா ஒரு காரியம் நடந்தது. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான். ஒரு கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த எஜமான் கூலி கொடுத்தார். இந்த எஜமான் கூலி கொடுத்தா அவர் பாட்டு கொடுத்துக்கிட்டு போட்டோமே, பின்னாடி வந்தவனுக்கு கூலி கொடுத்தா என்ன? அவர் கொடுக்குறாரு, அவன் வாங்கிக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? பிரைஸ் காட், அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அவர் கொடுக்குறாரு, அவங்க வாங்கிக்கிறாங்க. சொல்லுங்க, அவர் கொடுக்கிறாரு, அவங்க வாங்கிக்கிறாங்க. கொடுக்கிறவர் அவரு, வாங்கிக்கிறவங்க அவங்க. அவர் தாராள குணம் உள்ளவரா இருக்கிறாரு, அவங்க அதை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை? அவர் கொடுக்கிறாரு, அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப வந்த ஆளை பார்த்து வன்கண்ணனா மாறலாமா? இதான் பிரச்சனை. அவனுக்கு கொடுத்ததை விட எனக்கு ஏன் கூடுதல் கிடைக்கல? இதான் பிரச்சனை அவனுக்கு. இவனுக்கு எப்ப அவன் சந்தோஷம் பறி போச்சு தெரியுமா? அடுத்தவன் கையில என்ன இருக்குதுன்னு பார்த்தான் பாருங்க, அப்போ போச்சு அவன் நிம்மதி. அவன் நிம்மதி என்னைக்கு போச்சுன்னா, அடுத்தவன் என்ன பெற்றிருக்கிறான், அடுத்தவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு இவன் கண்ணு அவன் மேல கவனமாச்சு பாருங்க, அன்னைக்கு கெட்டு போச்சு அவன் சந்தோஷம். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் சந்தோஷம் கிடக்கூடாதுன்னா பிறர் என்ன பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறத நிறுத்திட்டு, தேவன் உனக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு, நீ என்ன பெற்றிருக்கிறாய் என்பதை பாரு. உன் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, என்றைக்கு வாழ்க்கைய அடுத்தவங்களோட கம்பேர் பண்றத நீங்க அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த பழக்கத்தை இன்றோடு ஒழித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பந்தய பொருளை அது இழக்க செய்யக்கூடிய ரொம்ப மோசமான சுபாவம். பவுல் ரொம்ப கிளியரா இருக்கிறார், ரொம்ப கிளியரா இருக்கிறார். இங்க பாரு, நான் கேபா இல்லை, நான் யாக்கோப் இல்லை, நான் மற்ற அப்போஸ்தலர் கிடையாது. அவங்க பாருங்களேன், இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்றதுக்கு டைம் இல்லை. அவங்கெல்லாம் காணிக்கை வாங்கி சாப்பிட்றாங்க, இவர் வேலை செஞ்சு சாப்பிட்றாரு. அவங்கெல்லாம் காணிக்கையில் சாப்பிட்றாங்களே, அப்போ நான் மட்டும் வேலை செஞ்சு சாப்பிட்றேன். இது என் அழைப்பு, இப்படி நான் இப்படி சாப்பிடணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன அவர் நடத்துறாரு. அவங்க அப்படி சாப்பிட்டாங்கன்னா அதுக்காக நான் அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அது அவங்க ஊழியம். அப்ப பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு. அப்ப ஒரு நாளும் ஒருத்தங்களோடையும் கம்பேர் பண்ணாத ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு கொள்ளாதிருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்ப்பீர்களானா உங்க வாழ்க்கையில உங்க சந்தோஷம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். தயவுசெய்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11 - 13 வசனங்கள் வரையில நாம வாசிச்சோம்னா, 2 கொரிந்தியர் 10, 11 - 13. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் நல்லா கவனிங்க மாட்டோம். கவனிங்க, இந்த மற்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த கம்பேர் பண்ணி பேசுற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எப்பவுமே நாங்க தான் பெஸ்ட், நாங்க தான் சரி, நாங்க தான் யோக்கியம், நாங்க மட்டும்தான் உத்தமர்கள், எங்களை மாதிரி வேற யாருமே என்ன கிடையாது. சொல்லுங்க, இந்த கம்பேர் பண்ணி பேசுற ஆட்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஏன்னா மற்றவனை விட நான் உயர்ந்தவன்னு எப்படியாவது என்ன பண்ணணும், வெளியே காட்டிக்கணும், வெளியே தெரியப்படுத்தணும். அவனை விட நான் எதுலையாவது பெஸ்ட்டு, அவனை விட நான் படிப்பில் பெஸ்ட்டு, அவனை விட அழகில் நான் பெஸ்ட்டு, அவனை விட திறமையில் நான் பெஸ்ட்டு, அவனை விட அறிவில் நான் பெஸ்ட்டு, எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட்டு, அவங்க வேஸ்ட்டு, இல்லைன்னா அவங்க ஒஸ்ட்டு. அப்படி தன்னை ரொம்ப பெருசா மெச்சிக்கொள்ளக்கூடிய ஆட்களோட பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, பவுலோட கம்பேர் பண்ணி தாங்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை காண்பிக்க விரும்புறாங்க. அப்போ பவுல் சொல்கிறாரு, கரெக்டு தாங்க, அவங்களோட நாங்கள்
ஒப்பிடுறதுக்கு சரியான ஆள் கிடையாது தான், அவங்கள விட நாங்கள் சின்னவங்க தான்ட்டார். முடிச்சிட்டார், கதையை முடிச்சிட்டார். அங்கே பவுல் கரெக்டு தான், நாங்கள் அவங்க அளவுக்கு நல்லவங்க இல்லை தான், நாங்கள் அவங்க அளவுக்கு உண்மையானவங்க இல்லை தான், நாங்கள் அவங்க அளவுக்கு பரிசுத்தமானவங்க இல்லை தான். கரெக்டாக போட்டார், முடிச்சிட்டார். ஏப்பா அவங்க அளவுக்கு நாங்கள் கிடையாது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பஞ்சு திரும்ப கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு படிங்க. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு. நல்லா கவனிங்க, அவன் வச்சிருக்கிறான டேப்பு அதுவே தப்புன்றாரு. அவன் டேப்பே தப்பு, அவனோட மெஷர்மெண்ட்டே தப்பு. அவன் அளக்கிறது இருக்குல்ல, அவன் தன்னை மெச்சிக்கொள்றதுக்கு காரணம் என்னன்னா தன்னை வைத்து தன்னை அளந்து கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னை வச்சு தன்னை அளந்துக்க கூடாதுங்க, அடுத்தவனை வச்சும் தன்னை அளக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவனை வச்சு அளந்தோம்னா அவனை விட நான் கொஞ்சம் உயரமாக தான் தெரிவேன். என்னை வச்சு நான் அளந்தேன்னா நான் உயரமாக தானே தெரிவேன். அடுத்தவனாச்சு எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே என்னை அளந்துக்கிறேன். நாம் அளக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளக்கிறதுக்கான டேப்பு ஒன்று இருக்குது. எங்கே தெரியுமா? கிறிஸ்து. நாம் ஒப்பிடணும்னா கிறிஸ்துவுக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு, அவருடைய உண்மைக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய தாழ்மைக்கு நாம் எப்படி இருக்கிறோன்னு ஒப்பிட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருப்பான்னா, எல்லாரும் எப்படி இருப்பான்? குறைவுள்ளவனா இருப்பான். ஆனால் இவன் அப்படி அளக்கலை. இவன் தங்களை தாங்களே அளந்து கொண்டு, தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு. படிங்க. தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற புத்திமான்கள் அல்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஏங்க நாங்க கூட தாங்க தப்பு பண்ணியிருக்கோம். போன வருஷம் நாங்க இதை பண்ணோம், இந்த வருஷம் நாங்க மாத்திக்கல. கரெக்டா இல்ல? தங்களுக்கு தங்களே ஒப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம்மா, நான் அப்படி இருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் மாறிட்டேன். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு. ரைட்டு. அப்புறம் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல், உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக, உங்களிடம் மட்டும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்ப நான் அடுத்தவங்களோட என்னன்னா ஒப்பிட்டு கொள்ளலை. அதான் பாயிண்ட். ஒன்னே ஒன்று மைண்டில் வச்சுங்க. நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்று சொல்றது இருந்தா டக்குன்னு சொல்லிடுறேன். கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யோவான் சானகன் வர்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யோவான் சானகன் வர்றாரு. யோவான் சானகன் முன்னாடியே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றாரு. இப்போ யோவான் சானனுடைய ஊழியம் என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது. இப்போ வந்தவர் கர்த்தரா இல்லையான்னு தெரியல சில நேரங்களில், அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பின்னாடி எல்லா ஜனங்களும் போகிறாங்க. போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ரபி உங்கள் சீஷர்கள்லாம் அவர் பின்னாடி போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் சீஷர்கள்லாம் அவர் பின்னாடி போகிறாங்க, நீங்கள் கூட, அவர் யார்? நீங்கள் தான் அவருக்கு ஞானஸ்தானமே கொடுத்தீங்க தெரியுமா? அவருக்கு ஞானஸ்தானமே நீங்கள் தான் கொடுத்தீங்க, அவர் பின்னாடி போகிறாங்க. இப்போ யோவான் சானகன் சொல்கிறாரு, பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா ஒருத்தனை ஒன்றையும் என்ன பண்ண மாட்டான்? பெற்றுக்கொள்ள மாட்டான்பா. எவ்வளோ தெளிவு பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவோட இங்கே பாருங்களேன், யோவான் சானகனை மற்றவங்க ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் என்னங்க உங்களுக்கு பின்னாடி வந்தார், இப்போ உங்களை விட பெருசாக என்ன பண்ணுறாரு? ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவான் சானகன் சொல்கிறாரு, அவர் எனக்கு பின்னாடி வந்தோம், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பின்னாடி தான் வந்தார், ஆனால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். நான் யார்? அவருடைய பாதரட்சையின் வார அவிழ்க்கிறதற்கு பாத்திரவான் இல்லை. தான் அழைப்பில் திருப்தியாகிறது, தான் ஸ்தானத்தில் திருப்தி ஆகிறது, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவாக செஞ்சிருக்கிறோன்றதுல திருப்தி ஆகிறது. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் பந்தய பொருளை ஒரு காரியம் இழக்க செய்யுமானால் அது என்ன தெரியுமா? நீங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நான் செய்யலை, இவங்கள மாதிரி நான் செய்யலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களால் சந்தோஷமாக குடும்பமும் நடத்த முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது. எந்த ஊழியத்தையும் நீங்கள் மனநிறைவாக செய்ய மாட்டீங்க. உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுமா? கவனிங்க, எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் கிரிட்டிசிசம், உங்களை மற்றவர்கள் குற்றப்படுத்தும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். பாருங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த உலகத்தில் மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? உங்களை நாங்கள்
குறை தான் சொல்லுவாங்க. நீங்கள் யாருமே என்னை எதுவுமே சொல்லவே கூடாது அப்படின்னீங்கன்னா நான் சொல்லட்டுமா, ஒன்று வனாந்திரமான ஒரு இடத்துல போய் நீங்கள் வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். எங்கே வாழணும்? வனாந்திரமான காட்டில் போய் வாழணும். இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, பூமியிலேயே இல்லாமல் போயிடணும். இந்த 2 இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று வனாந்திரம், யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வனாந்திரத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆடு மாடெல்லாம் வந்து உங்களை விசிட் பண்ணிட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிடும். இல்லைன்னா இங்கே யாரும் தொந்தரவு பண்ணாத பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, அங்கேயும் யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க. வசனம் வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற அவ்வளவுதான். என்னை பத்தி என்னென்னலாம் குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கப்பா, என்னென்னலாம் நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பவுல் அப்படி பவுல் இப்படின்னு என்னென்னவோ பேசுறீங்கல்ல, அப்படி குற்றப்படுத்துகிற ஆட்களுக்கு பவுல் வந்து ஒரு சில பதில்களை சொல்றார். நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எந்த குற்றச்சாட்டுகள் உங்கள் மேல் வைக்கப்பட்டாலும் நீங்க செய்கிறதான ஊழியத்தை என்ன பண்ணுங்க தெரியுமா, சந்தோஷமா செஞ்சுக்கிட்டே இருங்க. குற்றச்சாட்டுகள்லாம் வருதுன்னு சில ஆட்கள் பாருங்களேன், ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா, அதோட அந்த ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள் ஊழியத்தில் இங்கே பாருங்க, சில ஆட்கள் பாருங்களேன், இந்த பாத்திரத்தை கழுவுறாங்கன்னா நீ இந்த பாத்திரத்தை கழுவாத குடு அப்படின்னு ஒரு ஆள் வாங்குறாங்கன்னு வைங்க, அவ்வளோதான், இதோட நான் பாத்திரமே கழுவ மாட்டேன், நான் ஏன் அந்த பக்கம் போவே மாட்டேன், நான் கழுவும் போது என் கையில இருந்து எப்படி பிடுங்கினாங்க தெரியுமா, எடுக்குன்னு பிடிங்கிட்டாங்க. ஒரு ஆள் நம்மளை குற்றப்படுத்தினாங்கன்னா அதோடு அதை செய்யாமல் இருக்கிறதுன்றது இல்லை, அது ரொம்ப தவறான காரியம். நம்ம வாழ்க்கையில் இங்கே பாருங்கள், எப்போவுமே நீங்கள் இந்த கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். ஒன்று நல்லா கவனிக்கணும், ஒன்று முதல்ல நீங்கள் தவறு செய்து உங்களை குற்றப்படுத்துவார்களானால் உங்கள் தவறை திருத்தி கொள்ள பாருங்கள். பிரைஸ் காட். நாம தவறே செய்யாம குற்றப்படுத்துவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? 2 தானே. ஒன்று நம்ம தப்பு பண்ணி சொல்லணும், இல்லைன்னா தப்பே பண்ணாமல் சொல்லணும். தப்பு பண்ணி சொன்னாங்கன்னா ஆமாம் தப்பு பண்ணியிருக்கிறோம் அதனால சொல்கிறாங்க, இப்போ நாம் என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ளணும். 2 தப்பே பண்ணாமல் நம்மளை சொல்கிறாங்கன்னா நாம் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் தப்பே பண்ணலையா என்ன எப்படியா சொல்லுவாங்க, வேணாம் வேணாம் வேணாம். இப்போ தான் ரொம்ப சந்தோஷப்பட சொல்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? நல்லா கவனிங்க, இந்த பவுலை ஜட்ஜ் பண்றவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா அவனுடைய வெளி தோற்றத்தின்படி, அவங்கள புறம்பா மற்றவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அவர் வெளிப்படையாக சில காரியங்கள் செய்கிறத வச்சு வெளியில் பார்க்குறத வச்சு சில ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா முடிவு பண்ணிடுறாங்க. சில நேரங்களில் ஒருத்தர் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாருன்னா அவர் மைண்டில் ஒன்று யோசிச்சுட்டே இருப்பார் பாருங்க, கரெக்டு ஒரு இதெல்லாம் நடந்துருக்காங்க, சும்மா இல்லைங்க இதெல்லாம் அப்படின்வான். 2வது வசனம் படிங்க, 10:2. எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு. நல்லா கவனிங்க, பவுலையே என்ன நினைக்கிறாங்களாம், பவுல் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது, பவுல் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பவுல் எப்படிப்பட்ட ஆளு? ஆமா, மாம்சத்தின்படி நடக்கிறார். அதனால தான் அவர் என்ன எழுதுறாரு, எப்ப பாரு என்ன எழுதுறாரு, நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை நான் செய்யறேன். பத்தியா அவர் என்ன சொல்றாரு பத்தியா, விரும்புகிறதை செய்யாம ஒத்துக்கினார் பத்தியா, அவர் வாயிலே வந்துச்சு பாரு. ஆமாம் கரெக்டான ஆள், இதை புடி, அதனால தான் அவர் சொல்கிறாருப்பா அப்படின்றாரு. மாம்சத்தின்படி எங்களை நடக்கிறவங்கன்னு சில ஆட்கள் நினைக்கிறாங்க, நினச்சிக்கிட்டு போட்டோம்ன்றாரு. அதனால அவங்க நினைக்கிறதுனால நாம் அப்படி ஆக போகிறது இல்லை, அது நம்ம நோக்கம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வெளித்தோற்றத்தின்படி நிதானித்து உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று மக்கள் தீர்ப்பிடும் பொழுது நீங்க ஒன்று அதனால குறைஞ்சு போயிட மாட்டீங்க. அந்த வசனத்தை முழுசா படிச்சிருமா? 2வது வசனத்தை
எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எச்சரிப்பா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் பாருங்களேன், ரொம்ப அழகா ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு 10:11. அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படியே சமீபத்தில் இருக்கும் பொழுதும் கிரியலும் இருப்போம். அப்படின்னா புரியுங்களா? பாருங்களேன், எங்களுக்கு 2 முகம்லாம் கிடையாது, ஒரே முகம்தான். நாங்கள் எதெல்லாம் குறை உள்ளவர்களோ அதில் குறை உள்ளவர்கள் அப்படின்றத சொல்கிறதும், எதெல்லாம் எங்களால் செய்ய முடிஞ்சதோ இதெல்லாம் எங்களால் செய்ய முடியும்னு சொல்கிறதோ, நாங்கள் ஒரே மாதிரியான பேச்சும் ஒரே மாதிரியான கிரியையும் உடையவர்களாக இருப்போம். எந்த இடத்துலையும், அது தூரத்தில் இருந்தாலும் சரி சமீபத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரே விதமான கிரியைகளெல்லாம் இருப்போம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, குறை சொல்லும் பொழுது நீங்கள் உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யாமல் நிறுத்திடக்கூடாது, உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. அப்படி நிறுத்துவீர்களானால் நான் சொல்கிறேன், உங்களுக்கான பந்தய பொருளை நீங்கள் இழக்க நேரிடும். கவனமாக இருங்க. நான் இங்கே நிறுத்திடுறேன். இந்த 2 குறிப்பு போதும். 1, நீங்கள் எப்பையும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு கொள்ளாதிருங்க. உங்கள் ஊழியம் வேறு, உங்கள் அழைப்பு வேறு, உங்கள் கிருபை வரங்கள் வேறு. 2, மற்றவர்கள் உங்களை என்ன குற்றப்படுத்தினாலும் சரி, இந்த அழைப்பு எனக்கு தேவன் தந்தது, இந்த ஊழியம் எனக்கு தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க? என் அழைப்பு தேவனால் வந்தது, ரட்சிப்பு தேவனால் வந்தது, இந்த கிருபை வரங்கள் தேவனால் வந்தது. நான் ஊழியம் கர்த்தருக்கு செய்கிறேன், நான் பாஸ்டருக்கு ஊழியம் செய்யலை, சபைக்கு ஊழியம் செய்யலை, சர்ச்சில் இருக்கிற யாரோ ஒரு அண்ணனுக்கு அக்காவுக்கு ஊழியம் செய்யலை, கர்த்தருக்கு செய்கிறேன். என் ஊழியத்தை மரண நாள் வரையில், கர்த்தர் சந்திக்கிற வரையில் நான் செய்வேன். ஆமென். பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்து இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்து இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஜெபிப்போமா. நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், நான் பெற்றுக்கொள்ளும்படித்தான் ஓடுறேன். கட்டாயம் மகிமையில அவரிடத்திலிருந்து நீதியின் கிரீடத்தையும், இங்கு பூமியில நான் செய்கிற ஊழியத்திற்கான பலனையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்குதா? நான் பிரயாசப்படுறேன், அவர் அதை விளைய செய்வார். விதைப்பு என்னுடையது, நீர்ப்பாய்ச்சுதல் என்னுடையது, ஆனால் விளைய செய்வது தேவன்தான். அவர் அதை செய்வார். அவர் அதற்கான பலனை நாம் பார்க்கும்படி செய்வார் என்கிற நம்பிக்கை நிச்சயத்தோட இந்த ஓட்டத்தை தொடர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கான பந்தய பொருளை இழந்து போக வைக்கிற காரியங்களுக்கு நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். மற்றவங்களோட எப்பவும் என்னை ஒப்பிட்டு பார்க்குற அந்த மனநிலையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன்.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிற அந்த புத்தியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நான் நொந்து கொள்ளுகிறேன். நான் பல நேரங்களில் நன்றி இல்லாமல் போகிற அந்த நிலையிலிருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிறர் என்னை குற்றப்படுத்தும் பொழுது, பிறர் என்னை ஆண்டவரே நியாயம் தீர்க்கும் பொழுது அதனால் சோர்ந்து போய், ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை செய்யாமல் நான் சோர்ந்து போயிருந்தா கர்த்தர் என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை மன்னி ஆண்டவரே. கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை வேளைக்காய் நன்றி. இந்த வசனத்தை கேட்டிருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில், நேரில் கேட்கிற பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுவீராக. எங்கள் பந்தய பொருளை இழக்க செய்யும்படி எந்த காரியங்கள் இடையூறா வந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு ஓடத்தக்கதாக, ஆண்டவரே நிச்சயத்தோடு ஓட, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஒரு நாளும் ஆகாயத்தை அடிக்கிறவளாய் சிலமம் பண்ணாதபடி கர்த்தர் எங்களை காத்து வழி நடத்துவீராக. தீங்களுக்கு விலக்கி காப்பீராக. அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.